வெல்கம் சில்ட்ரன். நாம் 4ஆம் வகுப்பு அறிவியலில் 3வது யூனிட் தாவரங்கள் பற்றி படிச்சிருந்தோம். சரியா? சென்ற கிளாஸில் உணவாகும் தாவரங்கள் பற்றி படித்து நாம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி அந்த பாடப்பகுதியினுடைய மதிப்பீட்டு பகுதி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, எல்லாம் பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. பாருங்கள், மதிப்பீடு. 1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. இலையின் முனைப்பகுதி டேஸ் ஆகும். இலைத்தாளா, இலை நுனியா, மைய நரம்பா, நரம்புகளா? இலை நுனி என்பது சரியான ஆன்சர். 2. பின் வருவனவற்றில் எது முதன்மை உற்பத்தியாளர்? தாவரமா, விலங்கா, மனிதனா? மேற்கூறிய எதுவும் இல்லையா? தாவரம். 3. குளிர்காலத்தில் மட்டுமே மலரும் மலர் எது? மல்லிகையா, மணிப்பூவா, டிசம்பர் பூவா, கனகாம்பர பூவா? டிசம்பர் பூ. 4. அலங்கார தாவரத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்தீனியம், மாங்காய், விசிறிவாழை, நிலக்கடலை. ஆன்சர் விசிறிவாழை. 5. பின் வருவனவற்றுள் எந்த தாவரத்தின் மலர் உண்ணக்கூடியது? காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, புதினா, முட்டைக்கோஸ். சரியான ஆன்சர் காலிஃப்ளவர். நெக்ஸ்ட் பேஜ். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. ஒளிச்சேர்க்கையின் போது டேஸ் உற்பத்தி செய்யப்பட்டு இலையில் சேமிக்கப்படுகிறது? உணவு. 2. பசுந்தாவரங்கள் டேஸ் நிறமியை கொண்டுள்ளன? பச்சையம். 3. வெங்காயம் தாவரத்தின் டேஸ் பகுதியாகும்? தண்டு பகுதியாகும். 4. மலரின் ஆண் பகுதி டேஸ் ஆகும்? மகரந்த தாழ்வட்டம். 5. உணவாக பயன்படும் விதைக்கு ஓர் எடுத்துக்காட்டு டேஸ்? அரிசி. எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஓரிரு வார்த்தையில் விடையளி. 1. தாவரத்தின் பெண் பகுதி எது? ஆன்சர் சூலகம். 2. உணவாக பயன்படும் ஏதேனும் ஓர் இலையின் பெயரை எழுதுக. முருங்கை. 3. உணவில் நறுமணப் பொருளாக பயன்படும் பூ எது? கிராம்பு. 4. விதைகளில் காணப்படும் சத்துக்கள் யாவை? கார்போஹைட்ரேட் மற்றும் புரதம். 5. கோடை காலத்தில் பூக்கும் மலர்களுள் ஏதேனும் ஒன்றின் பெயரை எழுதுக. மல்லிகை. இதுதான் இவ்வளோ ஆன்சர்ஸ். அடுத்ததாக சுருக்கமாக விடையளி. 1. இலையின் பாகங்களை எழுதுக. பக்க எண் 77. சரிங்களா? ஆன்சர் 1. இலை நுனி, அடுத்ததாக நரம்புகள், அடுத்து மைய நரம்பு, இலைத்தாள் மற்றும் இலைக்காம்பு. சரிங்களா? அந்த 5மே இலையின் பாகங்களை குறிக்கும். அடுத்ததாக 2வது கொஸ்டின். உணவாக 2வது பாருங்கள். ஒளிச்சேர்க்கை வரையறு. பக்க எண் 78. ஆன்சர் ஒளிச்சேர்க்கை என்பது சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையம் அல்லது குளோரோஃபில், நீர், கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை பயன்படுத்தி தாவரங்கள் தங்கள் உணவை தயாரிக்கும் ஒரு செயல்முறையாகும். கேள்வி 3. அயல் தாவரங்களின் பெயர்களை எழுதுக. பேஜ் நம்பர் 85. ஆன்சர் சைக்கஸ், பெரணி, குரோட்டன்ஸ், விசிறிவாழை, படகு அல்லி, கற்றாழை. இது எல்லாமே அழகு செடிகள். அடுத்து 4வது கேள்வி. நிலத்திற்கு அடியில் காணப்படும் எவையேனும் இரு தண்டுகளின் பெயர்களை எழுதுக. சரிங்களா? பேஜ் நம்பர் 87. ஆன்சர் வெங்காயம், மஞ்சள். சரிங்களா? அடுத்த 5வது கேள்வி. நாம் ஏன் பார்த்தீனியம் தாவரத்தை தொடக்கூடாது? பேஜ் நம்பர் 86. பாருங்க, பார்த்தீனியம் தாவரத்தின் மகரந்த துகள்கள் இயற்கையிலேயே ஒவ்வாமை கொண்டவை. ஆகையால் இவ்வகை செடியை தொடாமல் இருப்பது நல்லது. இந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் குறிச்சுக்கோங்க. அடுத்ததை விரிவாக விடையளி. 1. ஓர் இலையின் படம் வரைந்து எவையேனும் 4 பாகங்களை குறித்து விளக்குக. பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடித்தமான ஏதாச்சும் ஒரு இலையை எடுத்து அதே மாதிரி படம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. வரைந்து இதுக்கு அந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க.
அதில் உள்ள பாகங்கள் இருக்கு இல்லையா, 5 பாகங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது அந்த 5ஐயுமே என்ன செய்யுங்க, இதுக்கு நேராக குறித்து எழுதிக்குவாங்க. இதை உங்கள் குறிப்பேட்டில் செய்யுங்க. அடுத்தாக மலரின் படம் வரைந்து அவற்றின் பாகங்களை விவரி. அதே மாதிரி உனக்கு பிடித்த ஏதேனும் ஒரு பூவை எடுத்து அதனுடைய படத்தை வரைந்து அதனுடைய பாகங்களையும் 5 பாகங்களையும் குறிச்சிக்கோங்க. ஓகேவா? பேஜ் நம்பர் ரெகுலர் கொடுத்துருக்கேன், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 77 இருக்குது. இது செகண்ட் கொஸ்டினுக்கு 80 to 83 இருக்குது. அடுத்ததாக செயல் திட்டம். உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு தாவரங்களின் உண்ணக்கூடிய பாகங்களை சேகரித்து அவற்றை உங்களது வகுப்பறையில் காட்சிப்படுத்தும். அதாவது நீங்கள் வீட்டில் காய்கறிகள் பயன்படுத்துவீங்க இல்லையாப்பா, அதில் எந்தெந்த காய்கறிகளுடைய தண்டு பகுதி பயன்படுத்துகிறோம், எந்த காய்கறியுடைய இலையை பயன்படுத்துகிறோம், எந்த காய்கறியுடைய வேர்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு அட்டவணைப்படுத்தி நோட்டில் எழுதி அது என்ன செய்யுங்க, கிளாஸில் எல்லார்ட்டையுமே ரீட் பண்ணி காட்டுங்க. செகண்ட் பாருங்கள், பூக்கள் சிலவற்றை சேகரித்து அவற்றின் பாகங்கள் குறித்து உங்களது நண்பர்களுடன் கலந்துரையாடவும். அதே மாதிரி ஒரு சில பூக்கள், ஒரு 2 பூக்கள் இல்லை 3 பூக்கள் என்ன செய்யணும், சேகரித்து அதில் உள்ள பாகங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம ஏற்கனவே பாகம் படிச்சுக்கோமா, புள்ளி வட்டம் மல்லி வட்டம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாகங்களை நீங்கள் என்ன செய்யணும், அழகாக காட்டி என்ன செய்யுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பாருங்கள். ஓகேவா? இது வரைக்கும் நல்ல என்ன செய்யுங்க, எல்லாத்தையுமே இந்த மதிப்பீட்டு பகுதியில் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யுங்க, குறிப்பேட்டில் எழுதி அழகாக படிச்சுக்கோங்க. இதோட இந்த டேர்ம் முடியுது. தேங்க்யூ சில்ட்ரன்.